சமாதானப்படுத்துறதுக்கு பையதுக்குடா. என்ன பையதுக்குன்னு கேட்டா பல்ல காட்டு போறான். என்னவென்றே புரியவில்லை. புதிதாக செய்து கொண்டிருக்கிறார். மல்லி, உனக்கு ஏதாவது தெரிகிறதா? மல்லி, தெரியல. அழாத மல்லி. நீங்க இல்லைன்னா எங்க அம்மா என்ன எவனுக்காவது கட்டி கொடுத்துரும் சூரே. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். நீ என்ன கட்டிக்கலன்னா நான் செத்துருவேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் சீக்கிரமா வந்துருவேன், சரியா? அடே சூரி, உன்னுடைய வாகனம் வந்து விட்டது. அது கீழே நீ படே பிரச்சனை முடிஞ்சிடும். டேய் சூரி, வண்டி வந்துருச்சுடா, ஏறுடா. நீ எதுக்கும் கவலைப்படாதடா, மல்லி நாங்க பாத்துக்கறோம், நீ ஏறு. பத்திரமா இரு சூரி. ஏய் பாத்துங்கடா மல்லி, பாத்துங்க. நான் வரேன். டேய் தம்பி, அதுவும் அந்த மேல் வீடு தான். எது அதுவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. என்ன வாட்ச்மேனை கூட காணோம்? எனக்கு எப்படின்னா தெரியும்? அட உன்னை இல்ல, வாட்ச்மேன் ஒருத்தர் தான். அவன் எங்க போனான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, ஆளுங்க யாருமே இல்லையா? எல்லாருக்கும் என்ன மாதிரி நல்ல புரோக்கர் கிடைக்கணும்ல, உனக்கு கிடைச்ச மாதிரி. அண்ணே, இதான் வீடு, உள்ள போ. நீங்களும் வாங்கண்ணே. உள்ள வந்தா எனக்கு போன் சிக்னல் கிடைக்காது. நான் பேசிட்டு வரேன், நீ உள்ள போ. போ, நீ போய் பாரு. அண்ணே, நான் இல்ல. அண்ணே, அண்ணே, இங்க வாங்கண்ணே, வாங்கண்ணே. வீடு பாக்குறது நீ பார்த்தா வாங்க, போதாதா? என்ன பாருண்ணே. வேணும்? அட, அட. அண்ணே, நிஜமா இந்த வீடு தானே? இந்த வீடுங்கிறதால தான் இங்க கூட்டு வந்தேன். போ, போய் சுத்தி பாரு, போ. எல்லாம் சரியா இருக்கா பாரு, போ. ஆஹா, ஆஹா. அடடா, அட என்ன கடவுளே. டேபிள்லாம் என்ன சுத்துது. இவ்வளவு வீடா இருக்கு? ஆஹா, ஐயோ, ஐயோ. பார்க்க பிரமாதமா தாஜ் இருக்கே. இருக்கு. இத போய் உனக்கு ஆஹா. 20 லட்சம் விக்கிறனே. கப்பலா இருக்கு. பிளான போடுறேன். டேய் பார்த்திபா, மிஸ்டர் பார்த்திபன் சார், நீங்க மணிமலை நகர்ல ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அங்க கூட ஒரு சிவன் கோயில் இருக்கே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடுல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல 4th ஃப்ளோர்ல இருக்கிற டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அதானே சார்? அதேதானே? வீடு மாளிகை மாதிரி இருக்கு. இத போய் சீப்பா விக்கலாம்னு சொல்றீங்க? உண்மையாவே இங்க பேய் இருக்கா? இருக்கு, இருக்கு. வந்துருச்சு அண்ணே, வந்துருச்சு. அண்ணே, எதுக்குண்ணே வந்துருச்சு. இப்ப கத்துன? ஒண்ணும் இல்ல. உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? வீடு சூப்பரா இருக்குண்ணே. அப்ப முடிஞ்சது. அண்ணே, ஒரு சின்ன டவுட்ண்ணே. என்னப்பா? இந்த வீட்ல இருக்க எல்லா பொருளும் எனக்கே சொந்தமாயிடுமாண்ணே? இந்த வீட்ல இருக்கிற கல்லு, மண்ணு, இலை, செடி, கொடி எல்லாமே உனக்கு தான். நீயே யூஸ் பண்ணிக்கோ, நீயே வச்சுக்கோ. அண்ணே, சினிமால காட்டுவாங்கல்ல வீடு, அப்படி இருக்குண்ணே. சூப்பரா இருக்கு. நாளையில இருந்து நீ சினிமா தானே பார்க்க போற? அண்ணே, ஒண்ணும் இல்ல. இந்த வீடு உனக்கு தான் கரெக்ட், உனக்கு தான் பொருத்தமா இருக்கும். யாரோ யாரோ கொடுத்துனா இருக்க மாதிரி வீடு இவ்வளவு சுத்தமா இருக்கேண்ணே. அண்ணே, வரும்போது கலகலன்னு பேசிட்டு வந்தீங்க, இப்ப அமைதியா இருக்கீங்க. வேலைக்காரி, அது வேலைக்காரி இங்க வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவா. அதானே பார்த்தேன். நீட்டா இருக்கு. அண்ணே, இன்னொரு அடி சுத்தி பாத்துக்குவானே? போய் பாரு, போ. தாராளமா போ. பாத்துக்குவா, எல்லாத்தையும் பாரு. பாத்துறேன். பாத்துட்டியா எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணே. அதான் வேணும். சின்ன டவுட்ண்ணே, மறுபடியும் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மறுபடியும் என்னடா? வீட்டோட சேர்த்து இந்த எல்லா பொருளையும் கொடுத்துருவீங்கல்ல? இந்த பொருளா? எல்லாமே ஆமாண்ணே. சேர், டிவி, டீபாய், சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாத்தையும் மொத்தமா நீ எடுத்துக்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க. ஓகேவா? அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாமா? கண்டிப்பாண்ணே. அப்போ போலாம். பண்ணிடலாண்ணே. வா. சீக்கிரம் போ. இனிமே நான் பாத்துக்கிறேன். வணக்கம் பாபா. என்ன நீலகண்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. உங்க தயவால நானும் என் பிள்ளையும் அரசியலுக்கு போயிட்டோம். நல்ல பதவியில இருக்கும் பாபா. அதான் சொன்னல, நரபலிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு. ஆமா பாபா. நீ சொல்லு சொல்லு. எனக்கு சின்ன சந்தேகம் பாபா. சந்தேகமா? என்ன சந்தேகம்? அது இந்த பேய் பிசாசெல்லாம் நிஜமாவே இருக்கா?
ஏன் அப்படி கேக்குற? நாங்க பலி கொடுத்த பொண்ணு அடிக்கடி கனவுல வந்து தொல்லை பண்றா. பேய் பகையோட பழி வாங்கும்பாங்களே, அதான் கேக்குறேன். ஆசைகள் நிறைவேறாத ஆத்மாக்கள் காத்துல சுத்திட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. பேயா சுத்திட்டு இருக்குமா? மனுஷங்களுக்கும் பாம்புகளுக்கும் மட்டும் இல்ல, பேய்களுக்கு கூட பகை இருக்கு. பயமா இருக்கு பாபா. பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓம் ஐம்புரிங்கரிங்கசா. ஆஹா, என்ன பாட்டு போட்டிருக்காயா. சேர்ஸ். இது அப்பாது. அப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. எனக்காக நீ இவ்வளோ செஞ்சிருக்க. உன்னை தப்பா நினைச்சிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா. அப்பா, 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 என்னையா நடக்குதுங்க? ராத்திரி களைஞ்சு போயிருந்த படுக்க காலையில யார் சுத்தம் பண்ணி வச்சது? சரி, ராத்திரி இந்த அறை மட்டும் ஏன் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சுது? திறக்கவே கஷ்டமா இருக்கு. கதவு தரங்கடா. எவன்டா கதவு சாத்துனது? கதவு தரங்கடா. கதவு தரங்க. கதவு தரங்கடா. டேய், எவன்டா கதவு சாத்துனது? டேய், யாரா அது? யாரா இருக்கும்? டேய், நல்லா இருக்கு. அடடடடா.
யாரா நீ? என்னையா இந்த வீட்டுக்கு ஓனரு. யாரா நீ? நானு ஓனரு. இங்க எதுக்காகடா வந்த? இந்த வீட்டை வேலைக்கு வாங்கி இருக்க. விக்கிறதுக்கு அவன் யாரு, வாங்கறதுக்கு நீ யாருடா? என் பேரு சூரிக, அவன் பேர் எனக்கு தெரியாது. வாழணுங்கிற ஆசை இல்லையா உனக்கு? அப்பா, அம்மா, என்னை விட்டு தாயே. அப்பா, இப்படி அடிச்சா நான் செத்துருவேன் தாயே. என்னை விட்டு தாயே, நான் ஓடி போயிடுறேன். ஓடி போயிடுவியா? கண்டிப்பா ஓடி போயிடுறேன். இந்த வீடு எந்த மறந்துடுறேன். இந்த வீடு என்னோடதுடா. இந்த பக்கம் வந்தா கொன்னுடுவேன். போடா. சரி தாய், போயிடுறேன் போயிடுறேன். ஏன் இன்னும் நிக்கிற? எங்க இருக்குன்னு தெரிஞ்சா ஒரு கும்பிடு போட்டு போயிடுவோமா? நீங்கதான் இருக்கேன், இங்க வர மாட்டேன். ஐயோ கடவுளே, போயிடுறேன். அம்மா ரத்தம். இந்த பணத்தை எடுத்துட்டு சென்னைக்கு போயிடு. 20 லட்சத்துல சூப்பர் வீடு கிடைக்கும். அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நீ சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். வீடு அது ரொம்ப முக்கியம்டா. அப்பா அப்பா